துளசி விநாயகருக்கு சாபமிட்டார். அதற்கு கோபமடைந்த விநாயகர் துளசியை என்ன செய்தார்? வாங்க அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். யமதர்மனின் மகளான துளசி நாள் தவறாமல் யமுனை நதிக்கரைக்கு சென்று நீராடிவிட்டு மகாவிஷ்ணுவை வழிபடுவது வழக்கமாக வைத்திருந்தார். அதுபோல் ஒரு நாள் நீராடி திரும்பையில் அழகாகவும் கம்பீரமாகவும் அமர்ந்திருந்த விநாயகரை கண்ட நொடி துளசி காதலில் விழுந்தார். தனது காதலை பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் விநாயகரிடம் வெளிப்படுத்திய போது துளசியிடம் விநாயகர், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் என்னால் உன்னை திருமணம் செய்ய இயலாது என்று நிராகரித்தார். தானாக இறங்கி வந்து கூறியும் நிராகரித்ததை எண்ணிய துளசி, நீங்கள் திருமணம் வேண்டாம் என்று என்னை மறுத்ததால் உங்களுக்கு 2 மனைவிகள் அமைவார்கள் என்று சாபமிட்டார். கோபமுற்ற விநாயகரும் உனக்கு அசுரன்தான் கணவனாக அமைவான் என்று எதிர் சாபமிட்டார். தனது தவறை உணர்ந்த துளசி விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டார். விநாயகரும் மனமுருகி, உன் கணவரான அசுரனின் இறப்பிற்கு பின் அனைத்து பூஜைகளிலும் முதன்மையான செடியாக பூஜிக்கப்படுவாய். அது மட்டுமின்றி விஷ்ணுவிற்கு பிரியமான செடியாவாய் என்னும் வரத்தை அளித்தார். உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். துளசியின் சாபம் போல விநாயகருக்கு சித்தி புத்தி என்று 2 மனைவிகள் அமைந்தார்கள். துளசியும் விருந்தா என்ற பெயரில் பூலோகத்தில் பிறந்து ஜலந்தரன் என்னும் அசுரனை திருமணம் செய்தார். ஜலந்தரனோ விருந்தாவின் கற்புத்திறன் காரணமாக தன்னை யாராலும் அழிக்க முடியாது என்ற ஆணவத்தில் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தார். விஷ்ணுவும் ஒரு திட்டமிட்டு ஜலந்தரனாக மாறி விருந்தாவின் அருகில் சென்று விருந்தாவின் திறனை கலைத்தார். ஜலந்தரனையும் வதைத்தார்கள். தன்னை ஏமாற்றியதை அறிந்த விருந்தா கோபமுற்று விஷ்ணு பரமாத்மாவை கல்லாக மாற சாபமிட்டார். இறுதியில் அவரும் நெருப்பில் விழுந்து தன்னை மாய்த்து கொண்டார். அந்த பஸ்மத்திலிருந்து துளசி செடி உருவானது. இந்த செடி லக்ஷ்மியின் அம்சமாக மாறியது. விநாயகரை தவிர்த்து மற்ற தேவர்களுக்கு முதன்மையாக பூஜிக்கப்படுகிறது. இந்த செடியை வீடுகளில் வளர்ப்பதால் அவ்வீட்டின் செல்வ செழிப்பு பெருகுவதோடு வீட்டின் சுற்றியுள்ள காற்றை சுத்தம் செய்கிறது. துளசி விஷ்ணுவின் பிரியமான செடி என்பதால் விஷ்ணு பிரிய என்றழைக்கப்படுகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.